நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பூச்சியை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க முடியும். இந்த பூச்சியை யாராவது மனுஷங்க தொட்டாங்கன்னா தொட்ட கணத்திலேயேவும் அவங்களோட கை அனிச்சை செய்யலாம், அந்த பூச்சியை விட்டு விலகி போயிடும். இந்த பூச்சி பேர் தான் பம்பாடியர் பூச்சி. இந்த பூச்சியை நம்ம ஊர்களில் சூட்டு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சி மலை பிரதேசங்கள்லையோ இல்லை காடுகள்லையோ இல்லை மழை இருக்கக்கூடிய இடங்கள்லையோ, ஏன் நம்ம வீடுகளில் கூட நம்ம நிறையா தடவை பார்த்துருப்போம். இதனால் தாக்கவும் பட்டிருப்போம். சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இந்த பூச்சிக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்ன சூப்பர் பவர்? அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூச்சிகளோட வாழ்வியலை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பூச்சியானது மண்ணுக்கு அடியிலையோ மரப்பட்டைகள்லையோ இல்லை ஈரப்பதமான இடங்களில் 50லேருந்து 100 முட்டைகள் வரைக்கும் இடுவாங்க. தோராயமாக 50 முட்டைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 50 முட்டையில் எல்லா முட்டையிலிருந்துமே லார்வா வர்றது கிடையாது. ஏன்னா அந்த முட்டைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது எறும்பு சாப்பிட்டு போயிடலாம், இல்லை சூழ்நிலை காரணமாக முட்டைகள் அழிக்கப்பட்டுடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த முட்டைகள் கருவுறாமலே போகலாம். இப்படி இருக்கும்போது இதிலிருந்து ஒரு தோராயமாக 10லேருந்து 20 லார்வாக்கள் இந்த முட்டைகள்லேருந்து வெளிவரும். இந்த முட்டைகள்லேருந்து லார்வாக்கள் வெளிவரதுக்கு 5லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் கூட ஆகலாம். லார்வாக்கள் அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பூச்சிகளையோ இல்லை சின்ன எறும்புகளையோ இல்லை வேறு முட்டைகளையோ தான் சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிக்கும். லார்வா நிலையில் 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும். அப்புறம் பூப்பா அப்படிங்கிற ஒரு நிலை அடையும். இந்த நிலையில் 10 நாள்லேருந்து 2 வாரம் கூட இந்த நிலையில் இருக்கும். அப்புறம் அதிலிருந்து பம்பாடியர் பூச்சியாக வெளிவரும். மிகச்சிறந்த வேட்டையாடிகளான இந்த பம்பாடியர் பூச்சி மற்ற பூச்சிகளையோ இல்லை எறும்புகளையோ இல்லை வேறு புழுக்களையோ இல்லை முட்டைகளையோ கூட சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இறந்த பூச்சிகளை கூட இவர்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்க. இந்த சூட்டு பூச்சியை வேட்டையாடுறதுக்கு வேறு ஏதாவது உயிர்கள் வந்தால் அப்போ தான் இவர்களோட சூப்பர் பவர் வெளிப்படுது. அதாவது இந்த சூட்டுப்பூச்சியினுடைய பின்புறத்தில் 2 கலன்கள் போன்ற அமைப்பு இருக்குது. ஒன்றில் ஹைட்ரோக்வினோனும் இன்னொன்று ஹைட்ரஜன் பெராக்சைடும், இந்த 2 வேதிப்பொருட்கள் இருக்குது. அதுக்கு ஆபத்து அப்படின்ற நேரம் வரும்பொழுது இந்த 2 வேதிப்பொருளும் இணை புரிஞ்சு கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஒரு திரவம் வெளிப்படுது. கிட்டத்தட்ட துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்கள் வெளிவர்ற மாதிரி அந்த திரவத்தை தன்னுடைய எதிரிகள் மேலே பீச்சி அடிக்குது சரமாரியா. இந்த திரவத்தினுடைய வெப்பம் தாங்காமலும் அதனுடைய நமைச்சல் தாங்காமலும் அங்கே இருக்கிற அவர்களை வேட்டையாட வந்த எதிரிகள் தெரிச்சு ஓடிடுவாங்க. நீ விசுவாசியா கூட இருந்தா ஹாட்டில் வைப்பேன், நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பன்னு காப்பேன். மனிதர்களான நம்ம சும்மா இருப்போமா? அந்த பூச்சியை நம்ம எப்பயாவது நோண்டணும் அப்படின்னா நம்ம மேலேயுமே அந்த திரவத்தை பீச்சி அடிப்பாங்க. கிட்டத்தட்ட 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கிறனால அந்த திரவம் பட்டோன்னே நம்மளுடைய கை அனிச்சை செயலாகவும் அந்த பூச்சியை விட்டு விலகிரும், வலி தாங்க முடியாமல். அந்த திரவம் பட்டுச்சு அப்படின்னா வெப்பமும் ஒருவித நமைச்சலையும் அரிப்பையும் உண்டாக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூட்டுப்பூச்சியினுடைய வாழ்நாளானது 2 மாதத்துக்கு அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் இதனுடைய எல்லா நிலைகள்லையும் இதனுடைய முழு வாழ்நாளானது 4 மாதம் வரைக்கும் தான் இருக்குது. நம்மளுக்கு இன்னொரு சந்தேகமும் வரலாம். இந்த பூச்சியை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன், ஆனால் எந்த ஒரு திரவத்தெல்லாம் பீச்சினது கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிறது உண்மைதான். இந்த பம்பாடியர் பூச்சிகள் மாதிரி ஒத்த நிறத்தையும் ஒத்த அளவையும் உடைய நிறைய பூச்சி இனங்கள் இருக்குது. அந்த பூச்சி இனங்களை தான் நம்ம பார்த்துருப்போம். அவர்களுக்கு இதே மாதிரி சூப்பர் பவர் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பம்பாடியர் பூச்சி மாதிரி இருக்கிறனால இவர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இவர்களை வேட்டையாட வரக்கூடிய உயிர்கள், ஐயோ இவன் திரவத்தை பீச்சி அடிப்பானே, அதை நம்மளால் தாங்க முடியாதுன்னு தெரிச்சு ஓடிடும். அப்படி தன்னை ஒரு பம்பாடியர் பூச்சி மாதிரி வெளி காமிச்சு உயிர் தப்பிக்கக்கூடியது இந்த இனப்பூச்சிகள் எல்லாமே. நம்ம அந்த பூச்சிகளையும் பார்த்துருப்போம். இந்த ஒரு சூப்பர் பவர் மனுஷங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு செமையா இருக்கும். இல்லை அந்த சக்தி கையிலேருந்து வந்தால் ஓகே.